அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரசித்தி ராஜகணபதி வசீகர குடுவையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குடுவையை வச்சு நம்ம வணங்குறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த குடுவையை பயன்படுத்தி எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பதிவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த வரசித்தி ராஜ கணபதி வசீகர குடுவையை பயன்படுத்துறதுனால என்னென்ன பலன்கள் நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அதன் பிறகு அதை எப்படி பூஜை செய்கிறது அப்படிங்கிற அந்த முறையை பற்றி நம்ம வீடியோ தொகுப்பில் பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா, இதை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எடுத்த காரியமெல்லாம் உங்களுக்கு தடைபட்டு அந்த காரியம் பூராமே தடங்களாக இருக்குது அப்படின்னா இந்த வரசித்தி ராஜகணபதி குடுவையை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? அதுபோல் தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இந்த வரசித்தி ராஜகணபதியுடைய குடுவையை நம்ம வச்சு அந்த இடத்துல நீங்கள் வச்சு வணங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தொழில் முன்னேற்றம்ங்கிறது ஏற்படும். தொழிலில் அதிகப்படியான லாபங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா மன சந்தோஷம், அந்த தொழில் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாருமே ஒற்றுமையோடு இருந்து குடும்பத்தில் வச்சு இருக்கக்கூடியவங்களும் வணங்கலாம், தொழில் பண்ணக்கூடியவங்களும் இந்த இடத்துல வச்சு வணங்கலாம். ஜன ஆகர்ஷண சக்தியை கொடுக்கும். சரிங்களா? இந்த குடுவை இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ஜன ஆகர்ஷணம் தன ஆகர்ஷணத்தையும் கொடுக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு வரசித்தி ராஜ கணபதியுடைய குடுவை தான் இந்த இது. சரிங்களா? இதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் சுபகாரியமே நடக்காமல் தட்டி போய்கிட்டு இருக்கு, திருமணத்துக்காகவோ இல்லை குழந்தை பாக்கியத்துக்காகவோ, இதே போல் ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமையே இல்லாமல் ஒரு விருத்தியே இல்லாமல் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த வரசித்தி ராஜ கணபதி குடுவையை ஒரு 21 தினங்கள் உங்களுடைய வீட்டில் வச்சு இதற்குனே உண்டான அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாமே உடைஞ்சு நம்ம விநாயகப் பெருமானுடைய அருள்னால சகல விதமான சித்திகளையும் ஞானத்தையும் செல்வத்தையும் பேரு புகழ் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே இந்த குடுவையினால் நம்ம பெற முடியும். சரிங்களா? சரி, இந்த வரசித்தி ராஜ கணபதியுடைய குடுவையை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மண் குடுவை ஒன்று வாங்கிக்கிங்க. சரிங்களா? அந்த மண் குடுவையை ஒரு 1 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு அந்த மண் குடுவை வாங்கிக்கோங்க. அந்த மண் குடுவையை பார்த்தீங்கன்னா கடல் நீர்லையும் கோமயத்தையும் வச்சு அந்த மண் பானையும் உள்பகுதியும் வெளிப்பகுதியும் தொடச்சிட்டு அந்த மண் பானை ஃபுல்லாக என்ன செய்கிறீங்கன்னா உள்பகுதி வெளிப்பகுதியிலையும் அத்தரு புணுகு செவ்வாது கோரோசனை அப்படிங்கிற பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சோம்னா அஷ்டகந்தம்னு சொல்லுவோம். அந்த அஷ்டகந்தத்தை என்ன செய்யுங்கன்னா உள்பகுதி வெளிப்பகுதி எல்லாத்துலேயுமே பூசிட்டு அந்த களையத்துக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் நூல் சுற்றுங்க. சரிங்களா? மஞ்சள் நூல் சுற்றிய பிறகு அந்த களையத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான நாட்டு மாட்டு பசுவுடைய விபூதி போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய சக்கரத்தை ஒரு வெள்ளி தகட்டில் எழுதிட்டு அந்த சக்கரத்துக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள், பால், பன்னீர், இளநீர், சந்தனம் இந்த 5 விதமான திரவியங்கள்னால அபிஷேகம் பண்ண பிறகு அந்த எந்திரத்து முழுவதுமே அந்த அஷ்டகந்தம்னு சொல்லக்கூடிய அந்த அத்தரபுணி ஜபாத்தை சேர்த்து அரைச்சி வச்சுருப்பீங்க. அதை பூரா அந்த எந்திரத்தை முள்ளா நல்லா தடவி அந்த எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு அந்த எந்திரத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்கன்னா 10,008 மந்திர உரு நீங்கள் கொடுக்கணும். இதை நீங்கள் ஒரே நாளில் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் நாள் கணக்கு பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சி சொன்னாலும் சரி, மொத்தம் இந்த எந்திரத்துக்கு 10,008 உரு கொடுத்த பிறகு அந்த எந்திரத்தை அப்படியே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த மண் பானைக்குள்ளே வைங்க. வச்ச பிறகு ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அந்த பிள்ளையாருக்கு என்ன செய்யணும்னா அருகம்புல்லை வச்சு அந்த பிள்ளையாரையுமே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த மண்பானைக்குள்ளே வச்சுட்டு, இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு வெள்ளருக்கு மூலிகை, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வில்வ மரத்துடைய வேறு, அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை விஷ்ணு கிராந்தி, சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நத்தைச்சூரி, இந்த மூலிகைகளுக்கெல்லாம் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து இந்த வேறு முழுவதையுமே மண் இல்லாமல் மஞ்சள் தடவி அந்த வேருக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா அந்த பானைக்குள்ளே வச்சுட்டு இந்த பானுடைய வாயில் பகுதியை மஞ்சள் பட்டு, சரிங்களா? மஞ்சள் பட்டு துணி, சரிங்களா?
ஒரிஜினல் பட்டு கேளுங்க, மஞ்சள் பட்டு துணி வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா அந்த குடுவையுடைய வாயில் பகுதியை கட்டலாம். பட்டு துணி கிடைக்காதவங்க சுத்தமான மஞ்சள் காட்டன் துணி இருந்துச்சு அப்படின்னா அந்த காட்டன் துணியை என்ன செய்யணுங்கன்னா சுற்றி கட்டி அந்த வாயில் பகுதியை கட்டிடுங்க. கட்டிட்டு அந்த வாயில் பகுதியில் என்ன செய்யுங்கன்னா ஒரு மஞ்சள் கிழங்கு, ஒரு மஞ்சள் கயிறு வச்சு காப்பு ஒன்று கட்டிடுங்க. அந்த குடுவையோடைய வாயில் பகுதியில் காப்பு கட்டுறது அப்படின்னா மஞ்சள் கிழங்கு வச்சு நூல் வச்சு 3 முடிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் வசிய கணபதி வசிய மை இருந்துச்சு அப்படின்னா அந்த வசிய மைய அந்த பானையுடைய சென்று பகுதியில் தடவுனாலும் சரி, இல்லை அந்த எந்திரத்தில் அந்த வசிய கணபதியுடைய எந்திரத்தில் அந்த மை வச்சாலும் சரி. இல்லாதவங்க தேவையில்லை, இருந்து வச்சிங்கன்னா நல்லது சரிங்களா. இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா. இதே போல் வச்சுட்டு அந்த களையத்தை ஒரு வாழை இலை விரித்து பச்சரிசி கொட்டி அந்த வாழை இலை மேலே வச்சு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, கொழுக்கட்டை, சுண்டல், பொங்கல் சரிங்களா, சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு அந்த குடுவைக்கு பூஜை போட்டுருங்க. பூஜை போட்டு முடித்த பிறகு உங்களுடைய பூஜை ரூமில் ஒரு தட்டில் பச்சரிசியோ இல்லை நெல்லோ கொட்டி என்ன செஞ்சுருங்கன்னா உங்கள் பூஜை ரூமில் வச்சு இந்த குடுவையை நீங்கள் தினசரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுறீங்கல்ல, அதே போல் இந்த பூஜை பண்ணும்போது இதுக்கும் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா தூப தீபம்லாம் காட்டி அந்த வீட்டில் வச்சு நீங்கள் இந்த குடுவையை வணங்கி வந்தீங்க அப்படின்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள காரிய தடைகள் பூராமே நீங்க ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும், தொழிலில் வளர்ச்சி ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இந்த விஷயத்தில் பலன் அடைஞ்சவங்க ஏராளமான பேர் சரிங்களா. இந்த வரசித்தி ராஜ கணபதிக்கு ஈடான குடுவைகளே கிடையாது. கணபதியிலேயே இந்த வரசித்தி ராஜ கணபதியோட குடுவைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அற்புதமானது. இதை நீங்கள் ஒரு 21 தினங்கள் வச்சு வணங்கி பார்த்தா தான் தெரியும் அதோடைய விஷயங்கள் எல்லாமே, நன்மைகள் பயன்கள்லாம் சரிங்களா. அந்தளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் சரிங்களா. அதனால் இந்த குடுவை பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான எந்திரம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கலை, ஸ்க்ரீனில் கொடுக்கலை சரிங்களா. இதற்கு உண்டான மந்திரம் மட்டும் நம்ம கொடுக்குறேன் சரிங்களா. இந்த மந்திரத்தை என்ன செஞ்சுக்கலாம், சொல்லி வழிபடுறவங்க வழிபட்டுக்கலாம். இந்த குடுவை வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மள்கிட்ட ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட இந்த குடுவை வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. யாரும் தயவு செய்து கால் பண்ண வேண்டாம். ஏன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இது வரசத்தி ராஜகணபதியுடைய குடுவை சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக உள்ள நேரம் பார்த்து உங்களுக்கு பதிலளிப்பேன். யாரும் கால் பண்ணி தொந்தரவு பண்ண வேணாம். ஏன்னா கால் பண்ணுற நேரத்தில் நான் வேலையாக இருந்து பூஜையில் இருப்பேன் சரிங்களா. அப்போ உங்களுடைய ஃபோனை எடுக்க முடியாது, தொந்தரவு பண்ண வேணாம் சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா வாட்ஸ்அப்பில் கேட்டுக்குங்க. அதுக்குண்டான டீட்டெயிலை கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக உள்ள நேரம் பார்த்து உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.